அஜ்மீரின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சகுந்தலா சிவனேஸ்வரன். அஜ்மீர் தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் அதிபராகவும் அதே பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவியாகவும் உங்களுடன் உரையாற்றுகின்றேன். நூற்றாண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற அஜ்மீர் தேசிய பாடசாலையின் வளர்ச்சியில் பாடசாலை சமூகத்தோடு இணைந்த வகையில் பழைய மாணவர் சங்கத்தின் பங்களிப்பானது மிகவும் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒன்றாக அமைந்துள்ளது. உண்மையில் ஒரு பழைய மாணவர் சங்கமானது பாடசாலையினுடைய வளர்ச்சியில் இணைந்து இருக்கின்ற ஒரு பாலமாக செயல்படுகின்றது. அதாவது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைத்து எதிர்காலத்தை உருவாக்குகின்ற பணியை செய்து வருகின்றது. அந்த வகையில் அஜ்மீர் தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தோடு இணைந்த வகையில் கொழும்பு பழைய மாணவர் சங்கமும் சர்வதேச பழைய மாணவர் சங்கமும் செயல்படுவது சிறப்பாகும். சர்வதேச பழைய மாணவர் சங்கமானது 2015 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று 254 அங்கத்தவர்களுடன் மிகச்சிறப்பாக இயங்கி வருவதோடு பாடசாலையினுடைய கல்வி, இணைப்பாட விதானம் மற்றும் பௌதீக வள விருத்தியிலும் மிக பெரும் பங்களிப்புகளை ஆற்றி வருகின்றது. கடல் கடந்து வாழ்ந்தாலும் கூட கற்ற பாடசாலையை மறவாது செயற்படுகின்ற இவ்வமைப்பின் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நான் இவ்விடத்தில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமை அடைகின்றேன். நான் அதிபராக இருந்த காலப்பகுதியில் கூட பாடசாலைக்காக உங்களால் செய்யப்பட்ட உதவிகளை என்னால் என்றும் மறந்துவிட முடியாது. மேலும் இந்த பாடசாலையில் கல்வி கற்று கடல் கடந்து வசிக்கின்ற இன்னும் பலர் உங்களில் இருக்கக்கூடும். எனவே நீங்கள் அனைவரும் இந்த 254 பேரோடு கைகோர்த்து அஜ்மீரினுடைய எதிர்கால வளர்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு அஜ்மீரியனாக எனது கோரிக்கையாகும். எனவே எதிர்வருகின்ற 31ஆம் தேதி நடைபெற உள்ள சர்வதேச பழைய மாணவர் சங்கத்தினுடைய வருடாந்த பொது கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்வீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். உண்மையில் அஜ்மீரியன்களாக ஒன்றிணைவோம். ஒற்றுமையே நமது பலம். நன்றி. அஜ்மீர் எமது உடைமை, அதை காப்பது எமது கடமை.